வணக்கம் நண்பா. ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து மனித நேயத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீன்ல ஒரே டைம்ல பல அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறது, மேனேஜ் பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு Play Storeல ஒரு ஆப்ஸ் அவைலபிளா இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதில் போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ Play Storeல போனீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஃப்ளோட்டிங் ஆப்ஸ்ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துடும். ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் இதில் இந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் பேக்கில் வரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே கீழே நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு கிராண்ட் நவ் எனபிள் நவ்னு கேட்கும். ஸோ நீங்கள் ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும். ஸோ இதில் பெர்மிட் ட்ராயிங் ஓவர்னு இருக்குது. ஸோ அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு பேக்கில் வாங்க. மறுபடியும் கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ்ன்னு இருக்கும். ஸோ க்ளோஸை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக பேக்கில் வந்துடலாம். பேக்கில் வந்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷனில் மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனோட லோகோ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் மொபைல் இருக்க அப்ளிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ மொபைல் இருக்க அப்ளிகேஷன் எல்லாம் இதில் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கேலண்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஏதோ அளவு கேட்குது. ஸோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே கேலண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கேலண்டரை நீங்கள் எந்த இடத்துனாலும் ட்ராக் பண்ணி வைக்கலாம். அதுக்கு கேலண்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டில் எழுதிய ப்ளூ கலர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை டச் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் போயிட்டு அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த அப்ளிகேஷனோட லோகோவை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இதில் கால்குலேட்டரை கிளிக் பண்ணுறேன். இப்போ 2 விண்டோஸ் வந்துடுச்சு. ஸோ இதையும் நம்ம தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 அப்ளிகேஷன் ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். இது கேலண்டர் கால்குலேட்டர் மட்டும் கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இல்லைனா யூடியூப்பு, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர், எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா, அந்த விண்டோஸ் கீழே 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சிறுசாகவும் வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ 2 அப்ளிகேஷனும் நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போது அந்த விண்டோஸ் பக்கத்தில் இன்ட் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு மினிமைஸ் ஆகிடும். வேணுங்கிறப்போ அதை கிளிக் பண்ணும்போது மறுபடியும் கிளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு மறுபடியும் விண்டோஸு 2 ஸ்க்ரீனாக காட்டும். இப்போ இன்னும் நான் 2-3 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான். அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் அந்த அப்ளிகேஷன்லாம் லோட் ஆகி இதில் காட்டும். ஸோ இதில் தேவையான அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு 4-5 விண்டோஸ் கிட்ட இதில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் சில அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்காது. இந்த வாட்ஸ்அப் இதில் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிள், அந்த சிம்பிளுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மை ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே கார்னரில் ப்ளூ கலரில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட்டிவ் விட்ஜெட் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டாக. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அதில் தெரியாத அப்ளிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இதில் வியூ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்னு இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அடுத்தது சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக்கில் வாங்க. பேக்கில் மறுபடியும் இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வியூ ஆகலையோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இதில் வர வச்சு நீங்கள் மறுபடியும் இதை டச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வியூ ஆகுது வாட்ஸ்அப். இப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் உங்களுடைய ஃபோனுக்கு தேவையான அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்ஸை இந்த செட்டிங்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.